பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. எபிரெயர் 10 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நாம் பிழைத்து தழைக்கும்படிக்கு, சாட்சியாய் வாழும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டுள்ளார். ஆனால் நாம் ஏதோ ஒரு உலக காரியத்திலே மயங்கி அவரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது நம்முடைய ஆத்துமாவின் மேல் அவர் பிரியம் வைக்காமல் அதை வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாய் இராது என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, எந்த எல்லையிலே நாம் தேவனை துக்கப்படுத்தி பின்வாங்கி போயிருக்கிறோம் என்று பார்த்து அதை சீர் செய்து கொள்ளுவோம். நம்ம பின்வாங்கி போகிறதுனால ஆண்டவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். எனவே எந்த காரியத்திலே பின்வாங்கி போயிருக்கிறோம், வேத வாசிப்பிலோ ஜெபத்திலே நாம் பின்வாங்கி போயிருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிற ஏதோ ஒரு எல்லையிலே நாம் தேவனை தூக்கப்படுத்தி இருப்போம். அதை என்ன என்று சிந்தித்து பார்த்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். God bless you.